வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி பெயர்ச்சியை நம்ம ஒரு காம்போவோட, ராசி அண்ட் லக்னா காம்போவோட இப்போ ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த சனி பெயர்ச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, யாருக்கு அது அட்வான்டேஜ், கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்க போகுது, எப்படி சோதிக்க போகுது, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வீடியோட எண்டில் இந்த முறை சனி உங்கள் பர்த் சார்ட்டில் எங்கே இருந்தால், எந்த ஹவுஸில் இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியும் கொடுத்துட்றேன். நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக. இது பயங்கரமான கால்குலேஷனில் போகும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஒரு முறை பார்த்து புரியலன்னா இன்னொரு முறை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் கூட தான் நம்மளது. சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. சிம்ம ராசி. சிம்ம ராசி எல்லாரும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. இந்த சிம்ம இப்படி பயன்படுத்திட்டீங்க, சிம்மனா இப்படி ஆகிடுமா, சிம்மனா இப்படி ஆகிடுமா, சிம்ம ராசியில் பிறந்தால் அஷ்டம சனி போட்டு வாட்டி வாதிக்க. இது ஜஸ்ட் ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். யாரும் எதுவுமே சொல்லலையே, அலட்சியமாக இருந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் ஒரு அலர்ட் தான் கொடுக்குறேன். சிம்ம ராசி எல்லாருக்குமே எல்லா கெட்டதும் வந்துடும்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு தான் இப்போ ராசி இலக்கணம் காம்பினேஷனுக்கு அந்த காம்போ கொடுத்துட்ருக்கேன். சிம்ம ராசினா என்ன? சிம்மனா சூரியன். சூரியன்னா லைட்டு, ஒளி, வாழ்க்கை, லைட்டு, ஒளி, பிரகாசம், ஒரு அறிவு, ஆற்றல், எல்லாம் சூரியன் தான். அப்போ அந்த ராசியில் பிறக்கிறீங்க. அடிப்படையிலே ஒரு தைரியம் இருக்குது, அடிப்படையிலே ஒரு துணிவு இருக்குது, அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஒரு பதவி அதிகாரத்துக்குலாம் அந்த தகுதியான ஒரு ராசி. அந்த ராசியில் பிறந்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருந்துருவீங்களா? ஒரு அடக்கமாக இருக்க முடியுமா? விடாது. அந்த ராசியோட தன்மை. இப்போ சனி 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கும்போது என்னென்னா, நாளும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது தலைவலி, ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்டம், வருத்தம், சில பேருக்கு நோய்கள், சில பேருக்கு அவமானம், சில பேருக்கு துரோகிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாம் தான் அந்த 8ஆம் இடம்னா என்ன? 8ஆம் இடம்னா மறைவுன்னு அர்த்தம். மறைவுனா ஹிடன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல மறைமுகமாக யாரோ ஒருத்தர் நம்மளை ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க, கண்காணிக்கிறாங்க, இல்லை ஒளிஞ்சிருந்து ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க. இதுதான் மறைவான இடம்னு சொல்கிறது தான் மறைவு. இப்போ சனி அங்கே பொசிஷன் எடுக்கிறாருன்னா, சிம்மத்துக்கு அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போனாலுமே அது யாருக்கும் பிடிக்காது. எதையாவது ஒன்று பண்ணுறது, அதுதான் அந்த 8ஆம் இடத்துல உள்ள சனி. அவங்களுக்கு ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர், கெட்டது செய்யறதுக்கு ஒரு முயற்சி. இதை தான் நான் பாயிண்ட் பண்ணேன். கொஞ்சம் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, நம்ம கண்ணில் பார்க்கறது மட்டும் நம்ம எதிரி கிடையாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாதையும் யாரோ இருக்காங்கன்றதை நீங்கள் உணர்ந்தால் போதும். இது வெறும் மனிதர்கள் மட்டும் சொல்லலை, சூழல், குடும்பம். ஏன்னா 8ஆம் இடங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். குடும்பம்னு சொல்கிறோம். குடும்பம், மாங்கல்ய ஸ்தானம், கணவன் மனைவி உறவை பற்றி பார்க்குறது. 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய ஸ்டெபிலிட்டி. ஒரு நிலையான தன்மையோடு ஒருத்தர் இருக்க முடியுமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படிங்கிறது 8ஆம் இடம். சம்மந்தமில்லாத எதிர்ப்புகள், நஷ்டம்னு சொல்லலாம். 8ஆம் இடத்தை கொஞ்சம் நஷ்டம்னு சொல்லலாம். இது செய்யாமல் இருந்திருக்கலாம், அது செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்கும்போது பொதுவாக புதிய தொழிலை தொடங்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். புதிய தொழில் தொடங்கணும்னா முதல்ல நமக்கு 7, 8லாம் சுத்தமாக. 7னா எதிர்ப்பு, 8னா அது நஷ்டம்னு அர்த்தம். அந்த சமயத்தில் அந்த சனி இருக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஸோ புதிய தொழில் தொடங்குறீங்க. திருமணம் பண்ணுறவங்களுக்கு மெயினாக அந்த சிம்மத்துக்கு அந்த 7, 8. இப்போ இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நல்லது எல்லாரும் செய்யணுன்ற ஆர்வமும் ஆசையும் எல்லா வருஷமும் எல்லாருக்கும் உண்டு. அதை செய்யக்கூடாதுன்றது என் கருத்து இல்லை. அதை பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். எல்லா குடும்பத்துலேயும் வீடு வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, குழந்தைகள் முயற்சி இருக்குது, திருமண முயற்சி இருக்குது, வேலை முயற்சி இருக்குது, வெளிநாடு முயற்சி இருக்குது, படிப்பு இருக்குது, ஒரு தொழில் இருக்குது. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். எல்லாரும் முயற்சி பண்ணணும். எல்லாரோடைய ஆசையும் அப்படி தானே. எல்லோரும் நல்லா வாழணும் தான் ஆசைப்படுவோம். நோய் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பட் இந்த டைம் அப்படி சோதிக்கும் போது நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணிங்கன்னா 2-3 விஷயம்தான். ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு சனி தசை நடக்குமா நடக்காதா, அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்கள் பிறந்திருந்தால் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். பூரம் 1, 2, 3, 4 பாதம் பூரம். ஒருவேளை மகம் பூரமில் பிறக்கல, உத்திரம் ஒரே ஒரு பாதம் சிம்மத்தில் இருக்கும். சூரியனுடைய ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது உத்திரம் மட்டும்தான். நீங்கள் எல்லா ராசியும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனம் சிம்மத்தில் மட்டும்தான் அந்த ராசிநாதனுடைய நட்சத்திரம் ஒன்றே ஒரு பாதம் மட்டும் இருக்கும். மீனத்தில் உங்களுக்கு பூர்வ பாத்திரான்னு சொல்லுவாங்க, புரட்டாதி 4வது பாதம். இந்த பக்கம் சிம்மத்தில் முதல் பாதம். இந்த மித்த ராசிகளில் அந்த ராசிநாதன் கூட நட்சத்திரங்கள் இருக்காது.
அப்போ வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் நம்ம ரஃபா ஒரு கால்குலேஷன் போடுவோம். கேதுக்கு 7 வருஷம் மகம்ல பிறந்தா, சுக்கிரனுக்கு 20 வருஷம், 20 வருஷம் மிட்ல வச்சுப்போம். தோராயமா ஒரு 10 15 வருஷம். அப்புறம் சூரிய சந்திர அங்காரகம் 23 வருஷம். தோராயமா இதை சேர்த்தோம்னா ஒரு 40 வயசு வரைக்கும் இதுவே போகும். அப்புறம் ராகு திசை வந்துடும். இது எப்படி நீங்கள் அந்த மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே கால்குலேஷன் தான். அப்புறம் ராகு திசை வந்துடும், 18 வருஷம் போகும். 40லேருந்து 18 அது ஒரு 58. அப்புறம் குரு திசை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 75 வயசு 80 கிட்ட போய்டும் உங்களுக்கு சனி திசை வர்றதுக்கு. சிம்ம ராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் வயோதிக காலம் அப்படியே வயசு 75 80 நெருங்குதுனா தான் சனி கிட்ட வராருன்னு அர்த்தம். அந்த வயதில் உள்ளவங்க தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். சனி தசை இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிங்க, இல்லைனா ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா சனி திசையும் நடந்து நீங்கள் சிம்ம ராசியாகவும் இருந்தால் தான் அதோடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்ஜெக்ட் டு நான் சொன்ன மாதிரி என்ன லக்கணம், அதில் பேர்த் சார்ட்டில் சனி எப்படி இருக்குது, உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா, உங்களுக்கு எங்கேயாவது நோய் கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தடை கொடுக்குற இடத்துல இருக்கா, உங்களுக்கு ஏதாவது பலகீனப்படுத்துகிற இடத்துல இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சுய ஜாதத்தை வெரிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து சிம்மம் அப்படிங்கிற ராசியில் பிறந்து யாரெல்லாம் ஓரளவுக்கு இந்த சமயத்தில் கூட சமாளித்து நல்லபடியாக வாழ முடியும், பொருளாதார ரீதியாக பாதிப்பு இல்லாமல், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு இல்லாமல், ஒரு படிப்பில் ஒரு கஷ்டம் இல்லாமல், நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி. ஆனால் அந்த ராசி கொஞ்சம் மைண்ட் கன்ஃபியூஷன் கொடுத்தாலும் ரிசல்ட் பரவாயில்ல வந்துட்டே இருக்குது அப்படின்றது யாரெல்லாம் இருக்க முடியும். ரிஷப லக்கணமாக இருந்தீங்கன்னா, துலாம் லக்கணமாக இருந்தீங்கன்னா, மிதுன லக்கணமாக இருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு சில பேருக்கு கடக லக்கணமாக இருந்தீங்கன்னா, கடக லக்கணம் சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஒருவேளை விருச்சிக லக்னமாக இருந்து சிம்மராசியாக இருந்தீங்கன்னா, மகரம் அப்படிங்கிற லக்னத்திலேருந்து சிம்மராசியாக இருந்தீங்கன்னா, இந்த சமயத்தில் இந்த ராசியை அது காப்பாற்றும். சிம்ம ராசியாக பிறந்தாலும் இந்த லக்னங்களில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களை காப்பாற்றும், உங்களை கை விடாது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகுறீங்க, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, ஹெல்த் டவுன் ஆகுது, வருத்தம் வருது, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த லக்னங்களை பிறந்திருந்தால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னத்தை பிறந்தா சுக்கிரன் வலுவாக இருக்கும், நீங்கள் மகர லக்னமில் பிறந்தா சனி வலுவாக இருக்கும், நீங்கள் ஒருவேளை வந்து விருச்சிக லக்னத்தை பிறந்தா செவ்வாயும் குருவும் சேர்ந்தே வலுவாக இருக்கணும். அப்போ தான் சிம்மராசியில் பிறந்தாலும் உங்களை வந்து ஸ்கோர் காப்பாற்றும். இது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு இல்லை மெடிசன் எடுக்கலாம். எல்லா எனர்ஜியும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ண முடியும், அது மாதிரி தான். ஸோ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் எனர்ஜி கம்மியாக இருக்குது, விட்டமின் டி கம்மியாக இருக்குது, ஏதாவது ஒரு சிறப்பு குடிச்சிக்க வேண்டியது. ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் கம்மியாக இருந்தால் அதுக்கு ஒரு மெடிசன் சப்ளிமெண்ட்ரி. அது மாதிரி சிம்ம ராசி வெறும் சனி மட்டும் தான் 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்க, ராகுக்கு இது 1 and 7 வந்துடும். பட் நம்ம இப்போ இந்த சனியை பற்றி பார்க்குறதுனால சொல்கிறேன், ராகுயாவது குரு காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் பார்வை வந்துடும். பட் ஆனால் லக்னமும் அதுக்கு பொருந்தாமல் இருந்தால் அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சூழல். அப்போ சிம்ம ராசியில் பிறந்து ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை மீன லக்னமாக இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சிம்ம லக்னமாகவே பிறந்திருந்தால், ராசியும் சிம்மம் லக்னமும் சிம்மமாக இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் தனுர் லக்னமாக பிறந்திருந்தால், இல்லை கும்ப லக்னம் அப்படின்னு பிறந்திருந்தால், அவர்களுக்கு உள்ள கன்னி கூட சிம்மம் அண்ட் கன்னி காம்பினேஷன் நாட் அ வெரி குட் காம்பினேஷன் இப்போ இந்த சமயத்துக்கு. இப்போ இவர்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இல்லை. அப்படின்னா என்ன, எல்லாரும் கேட்பாங்க பயமா அப்படி ஆகிடுமா இப்படி ஆனா, அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி தசை கிடையாது. நீங்கள் எதில் தைரியமாக இருக்கணும்னா தசாநாதன் சனி கிடையாது. வெறும் 8th ஹவுஸில் சனி இருந்தாலுமே தசாநாதன் வேற ஒருத்தராக இருப்பார். அப்போ சனியோடைய டிரான்சிட்டுடைய பவர் 20% தான் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். இருந்தாலும் ராசிக்கு எப்போல்லாம் சனி 8th ஹவுஸில் பொசிஷன் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளுடைய புத்தியை வந்து குழப்பி விட்டுரும். ஒரு புத்தியை குழப்பும் போது நம்ம தேவையில்லாமல் நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவான நல்ல விஷயத்தை நாமளே லூஸ் பண்ணக்கூடாதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தசாநாதன் சனி கிடையாது. அடுத்து நான் சொன்ன மாதிரி பேர்த் சார்ட்டில் லக்னம் நல்லா இருந்து அதில் லக்னாதிபதியும் மற்ற கோள்கள் வலுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை வராது. அப்போ சிம்மத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில் சப்போஸ் 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் எப்படியும் அந்த லக்னங்களே காப்பாற்றிடும். 100 பேருக்குமே சனி தசை இருக்கிற வாய்ப்பு கிடையாது. 75 கிட்டத்தட்ட 80 வயசுக்கு போகிறவங்களுக்கு தான் சனி தசை. பட் நம்ம 20 கட் பண்ணிக்கலாம். 80% சனி வந்து தசை இல்லை.
அதில் வந்து கிட்டத்தட்ட 50% லக்னங்களை காப்பாற்றும். மீதி உள்ள 30%ல் நம்ம ஒரு கால்குலேஷனை போட்டோம்னா அதில் உள்ள திசைகளை சுப திசைகள்னு சில பேருக்கு இருக்கும் இல்லையா, சுக்கிர தசை யங் ஏஜாக இருந்ததுன்னா, மிடிலாக இருந்ததுன்னா சில பேர் குரு தசை நடக்கும், ஒரு சிலருக்கு சூரிய சந்திர அங்காரக திசைகள் அதாவது கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 15%. அப்போ சிம்ம ராசியில் 100 பேரில் என்னுடைய கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 15% ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது பெருசாக கூட என்ன இருக்குது அப்படின்னா, சனி தசை கிடையாது இல்லையா, ஏதோ எங்கேயோ போய் பணத்தை ஏமாந்துடுறீங்க, இல்லைனா அவசர அவசரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அதில் வந்து ஏதோ ஒரு அதிருப்தி அடிச்சிடுறீங்க, விசாரிக்காமே கல்யாணம் பண்ணிடுறீங்க, பொருந்தாத கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் வந்து படிப்பில் வந்து என்னென்னா நீங்கள் நினச்சது ஒன்று கிடைச்சது ஒன்று, நீங்கள் நினச்ச இடம் ஒன்று கிடைச்ச இடம் ஒன்று, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றது. ஹெல்த்தில் வந்து மைனர் ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அது ஏதோ ஒன்று நடக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான இடத்துல வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை, வேலையில் ப்ரெஷர், ஒர்க்கில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, க்ரோத் இல்லை, ஹைக் இல்லை, சடனாக சில பேருக்கு ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஒரு 1 or 2% வேலை இல்லை. இதுதான் நான் ஒரு ப்ராபபிலிட்டியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ சிம்மம் இந்த மாதிரி ஒரு பொருத்தத்தோட ஒரு புரிதலோடு அதை வந்து நீங்கள் பார்க்க பழகிடுங்க. தேங்க்யூ. எனினும் இந்த ராசியை எப்படி வேறு எந்த வகையில் நம்ம பெட்டராக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்மத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவசரமும் கோபம்தான். வேகம், கோபம், இந்த ரெண்டு வந்து உங்களை விட்டு போயிடுச்சுன்னா 90% ப்ராப்ளம் சால்வ்டு. நீங்கள் எதை வேணால் ஹேண்டில் பண்ணுங்கள், எதை வேணால் டீல் பண்ணுங்கள். பட் அது வந்து ரொம்ப வேகமாக செய்யாமல், ரொம்ப கோவப்படாமல், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா பல வகையில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக ஃபேஸ் பண்ண முடியுன்றது முதல் கருத்து. இந்த ரெண்டாவது, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ஆரோக்கியம். அது வந்து மன ரீதியான உணர்ச்சிகளாலேயோ அல்லது உடல் ரீதியான சில பிரச்சனைகளாலேயோ ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க, அதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். மூணாவது, யார் சொல்வதையும் அப்படி கண்மூடித்தனமாக நம்பி கேட்காமல் அது நல்லா தீர விசாரிப்பது நல்லது. அது மூணாவது விஷயம். நாலாவது, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதராக வேணால் இருக்கலாம், நீங்கள் பெரிய மனிதராக இருக்கலாம், நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், மேதாவியாக இருக்கலாம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், நீங்கள் வசதி படைத்தவராக இருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கலாம், அல்லது நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மையில் இருக்கலாம், பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். சிம்மம் பெரும்பாலும் எல்லாரும் பெரிய லெவலில் இருக்கவங்க உண்டு. பட்டு எளிமையாக இந்த சனி 8ஆம் இடத்துல இருக்கவங்க இந்த காலம் எளிமையாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் 99% கீழே போயிடும். நான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே இது தொந்தரவுகளை பண்ணிகிட்டே இருக்கும். நான் சனி உங்களை அந்த பாடத்தை தான் புரிய வைக்க வந்திருக்கு. அதை புரிந்து கொண்டால் எல்லாம் சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ வந்து சனி வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக இந்த ராசி லக்னம் காம்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பேர்த் சார்ட்டில் என்றைக்காவது நீங்கள் வந்து ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் இந்த பலன்களை நோட் பண்ணாலும் கூட உங்கள் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அது மேஷத்தில் இருந்தால் நீச்சம், ரிஷபத்தில் இருந்தால் பரவாயில்ல, பட் ரிஷபம் கூட நல்ல இடம்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. மிதுனத்தில் அது ஓகே, கடகத்தில் இருந்தால் சில பேருக்கு ஹெல்த்து ட்ரபிள் கொடுக்கும். சிம்மத்தில் இருந்து தான் சனி சிம்மத்தில் நின்றுடுச்சுன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வயிறு, செஸ்ட்டு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொண்டு வரும். சனி வந்து கண்ணியில் இருந்ததுன்னா எதிரிகளை வீழ்த்துறது மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் சில பேருக்கு அந்த வாதம், உடல் வலி சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டு சம்மந்தப்பட்ட ஹெல்த்தை கொடுக்கும், ட்ரபிள். சப்ஜெக்டும் அவங்களோட லக்னத்தை பொறுத்து. பட் பேர்த் சார்ட்டில் சனி எங்கே இருக்குன்னு நான் விஷயத்தை சொல்கிறேன். துலாமில் சனி வந்து உச்சம். பட் அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அசுபகிரகமான சனி உச்சம் அடைந்து ஆயுளுக்கு மட்டும் நல்லது. ஒரு விடாமுயற்சி, ஒரு போராடுற குணம், இதெல்லாம் நல்லது. விருச்சிகத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் சனி இருந்தால் நம்ம பிறவிலே வந்து ஏதோ சில கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது காமிக்குது. தனுரில் வந்து சனி இருந்தால் நல்ல பக்தன், சமூக சேவை செய்யறதுக்கு உகந்தது. மகர சனி உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர், ஆட்சியில் இருப்பார், பலமாக இருப்பார். கும்பத்தில் சனி வியாபாரம், தொழில், போக்குவரத்து, இதெல்லாம் நல்லா இருக்கு. மீனத்தில் சனி வந்து பம்பரமாக சுற்றுவாங்க, நிறைய முயற்சிகளையும் எடுப்பாங்க, அதில் பாதி ப்ளஸ் பாதி மைனஸ் எல்லாம் மிக்ஸ்டு. இப்போ உங்கள் ஜனன காலத்தை சனி எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அதில் பர்டிகுலராக இந்த டைமில் யார் வந்து அதை வந்து பர்டிகுலராக நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனத்தில் சனி இருக்குது அப்படின்னா
ஏன்னா இப்போ மீனத்தில் தான் திருப்பி சனி வரப்போகிறார். ஸோ அவருடைய பொசிஷன்லேயே அவர் வரப்போகிறாருன்னு அர்த்தம். அப்புறம் மீனமில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்கள் சார்ட்டில் வந்து இந்த டோட்டல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறீங்க, ராசி சக்கரம் பார்க்குறீங்க அப்படின்னா நேட்டல் சார்ட்டில் இந்த பாக்ஸ் 12 ஹவுசஸில் லெஃப்ட் சைடு கார்னர் டாப்பு, அதாவது மேலே லெஃப்ட் சைடில் கார்னர் டாப்பில் அந்த பர்டிகுலர் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிளானட் ஃபில் ஆயிருந்தால், அது சந்திரனாக இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், ஒருவேளை புதனாக இருக்கலாம், சுக்கிரனாக இருக்கலாம். மார்ச் மாதம் பிறக்கிறவங்களாம் புதன் சுக்கிரன் வர வாய்ப்பு இருக்குது. சூரியன் வந்து உங்களுக்கு தெரியும் தை மாசி பங்குனி மாதத்தில் தமிழில் பிறந்தீங்கன்னா சூரியன் வந்து மீனத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பிளானட் பர்டிகுலராக மீனம்ல அந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கார்னர் பாக்ஸில் இருந்ததுன்னா அதே இடத்துக்கு தான் சனி பொசிஷன் எடுக்குது. அப்படி சனி வந்து அந்த ஹவுஸில் வரும்போது தான் இதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறது. ஸோ உங்கள் பர்த் சார்ட் இப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் என்ன பிளானட் ஃபில்லாக இருக்கோ அங்கே தான் சனி போய் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் பிளானட்டை போய் ஒரு அழுத்தம் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய அந்த கிரகத்துடைய தன்மையை அது வந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு தான் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது ரெமெடி வந்து இண்டிவிஜுவலுக்கு மாறிட்டே இருக்கும். அது நம்ம அப்படி பிளைண்டாக சொல்ல முடியல. பட் பிரார்த்தனை அவசியம், வழிபாடு அவசியம், தான தர்மம் அவசியம். சனியை வந்து கூல் பண்ணுற விஷயங்களை நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நல்ல பக்தனுக்கு சனி வந்து ஒரு அனுகிரகம் செய்யுது. நல்ல பக்தன், அதாவது முழுமையான ஈடுபாடோட, முழுமையான நம்பிக்கையோட, ஒரு ஸ்ரத்தையோட ஒரு பக்தன், அவனுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம், சனியால் ஏற்படக்கூடிய தொல்லையிலேருந்து ஒரு விடுவிப்பு எவ்வளோ தூரம் அதை மினிமைஸ் பண்ண முடியுமோ அதை மினிமைஸ் பண்ணுது. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து நிறைய கொடுக்கக்கூடிய மனம் உடையவன். எந்த ஒரு மனிதன், ஆண் அல்லது பெண், கொடுக்குற மனசு. யாராவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், ஒரு பெயின், ஒரு வலி, எனக்கு வந்து வாழ்க்கையில் வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்கும்பொழுது மனம் இறங்கி கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த சனியால் தொந்தரவுகள் இன்னும் மினிமம் குறையுது. அதுக்கப்புறம் இன்னும் யோசித்து பார்த்தோம்னா, யார் ஒரு மனிதனுடைய மனம், அவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்கோ, ஒரு பழிவாங்கிற உணர்வு இல்லை, ஒரு கோபம் வந்தாலும் அது ஏதோ ஒரு அந்த ஸ்பாட்டில் வந்தது, அப்புறம் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய குணம், சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி ஒருத்தர் வந்து தவறாக பேசினதோ இல்லை வந்து செயலில் செஞ்சதோ நம்ம மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான குணம். அதே மாதிரி இந்த சனி வந்து யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படின்னா, ரொம்ப ஒரு அமைதியான, யாருக்கும் தொந்தரவே பண்ணாத, உபத்திரமே பண்ணாமல், யாருக்கும் தொல்லையே பண்ணாமல், யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கவங்க பெரும்பாலும் சனி விட்டுடுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில், உங்களுடைய குணங்கள் அடிப்படையில், உங்களுடைய பிஹேவியர்னு சொல்கிறோம், கேரக்டர்னு சொல்கிறோம். இது ஒன்று. கொடுப்பது, சின்சியரான பக்தியோடு இருப்பது, உங்கள் கடமையை சரியாக செய்வது, டூ யுவர் டியூட்டி. கடமையை சரியாக செய்கிறவங்கள இந்த சனி வந்து இதெல்லாம் ஒரு காம்போ. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, 7.5 சனி வந்த உடனே தான் எனக்கு நோயாக வந்துச்சு. கிடையாது. 7.5 சனி வந்த பிறகு தான் நோயை சுட்டி காமிச்சிருக்கு. நோயை சுட்டி காமிக்கிறது வேறு, நோய் வருவது என்பது வேறு. நோயை சுட்டி காமினா உடம்புக்குள்ளேயே நீங்கள் வந்து எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா 7.5 சனி வந்து அதை சுட்டி காமிக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர், அப்போ விபத்தில் நாங்கள் ஏன் மாட்டினோம்? நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின், விபத்தில் போய் நாங்கள் மாட்டியிருக்குமே, அப்போ 7.5 சனி ஏன் எங்களை பண்ணிச்சுன்னா, நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைல் ஒன்று இருக்கும். இப்போ ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுறவங்க சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. யாருக்கும் ஆபத்து விளைவிக்காமல் ரொம்ப அமைதியான முறையில், ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு நீட் அண்ட் க்ளீன் ஒரு டிரைவிங் ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லா காலத்துலேயுமே அதை அவங்கள காப்பாற்றும். யார் ஒருத்தர் கொஞ்சம் ஜிக்ஸாகாக, கொஞ்சம் இஷ்டத்துக்கு எதையுமே ஒரு பெரிய ரூல்ஸையோ எதையோ மதிக்காமல் அவங்கவுங்க போக்கில் இருந்தாங்கன்னா, இந்த சமயம் வரும்போது அது கரெக்டாக ஆபத்தை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த புரிதலோடு உங்களை செல்ஃபாக யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ கரெக்ட் பண்ணிக்கங்க, அதுவே கரெக்ட் ஆகிடும். இதுதான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல விரும்பினது. மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல வீடியோவில் கண்டென்ட்டில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.